ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிசி வந்துட்டு ஆல்ரெடி 2 GB கிராஃபிக்ஸ் கார்டோட இருக்கு. அதுக்கு வந்துட்டு நம்ம அப்கிரேட் 1650 அப்படின்ற இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். இதனுடைய விலை, டீடைல் மற்ற எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஜிகாபைட் கிராஃபிக்ஸ் கார்டு GeForce GTX 1650ங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு. இதனுடைய விலை 22,500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு பிளிப்கார்ட்ல 12,500க்கே வந்து கிடைக்குது. ஓகே, வாங்க நம்ம இந்த கிராபிக்ஸ் கார்டை இதுல எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம 2 GB கிராபிக்ஸ் கார்டில் வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டிங் அதிகமாக பண்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு கிராபிக்ஸ் கார்டு அதிகமாக வேணும். இது வந்துட்டு கேமிங்க்கு யூஸ் பண்ற கிராபிக்ஸ் கார்டு தான். இந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து வீடியோ எடிட்டிங்க்கு, கேமிங்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கிராபிக்ஸ் கார்டு அத்தியாவசியமானது. இது வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் தான். இது வந்து 2 இயர்ஸ் பக்கத்தில் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மேனுஃபேக்சரிங் 2023 தான். இதோட எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா 36,050 ரூபாய் போட்டிருக்கு. ஓகே, வாங்க இதை ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். Okay, GeForce GTX 1650. Wow, நம்ம 12 ஃபேனோட வந்திருக்குதுங்க. ஓகே, இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டு. ஜிகாபைட் குவாலிஃபைடு ஜிகாபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. குவாலிஃபைட் ஜிகாபைட். ஓகே, ஓகேவா, இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டு ஜிகாபைட். இங்க பாருங்க, இந்த லெக்குக்கு வந்துட்டு அடிபடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி? ஓகே, நம்ம கழட்டி வைக்க போற அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து TDR6 1650 ஜிகாபைட் HDMI டிஸ்பிளே போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது HDMI போட்டு இது டிஸ்பிளே போட்டுங்க. நம்ம இதை ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஆல்ரெடி ஃபிட் பண்ணி இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு கழட்டிடுவோம். நம்ம சிஸ்டமே ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க நம்ம சிஸ்டம். இது ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா 1, இங்கே இன்னொருத்தனை காணோம், இன்னொருத்த மேலே படுத்திருக்கான். இதுக்குள்ள ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த கிராஃபிக்ஸ் கார்டுங்க. இதுக்குள்ள ஒரு SSD, ஆல்ரெடி இங்கே ஒரு SSD, அது போக இங்கே ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, அது போக இதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குதுங்க. இந்த செக்ஷனில் கீழே இதில் மேலே இருக்குது ஹார்ட் டிஸ்க்கு. i7 ப்ராசஸரு, ஜிகாபைட் போர்டு, ஜிகாபைட் P250M T2V, இந்த போர்டு தான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கு. ஆல்ரெடி ஃபிட் பண்ணி இருக்கிறது 2 GB கிராஃபிக்ஸ் கார்டுங்க. ஓகே, நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கார்டை கழட்டிடுவோமா? ஸ்க்ரூ டிரைவர் எங்கே இருக்குன்னு தெரியல, நம்ம அவசரத்துக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த சைட் வந்து மேலே தூக்கணும், இந்த பகுதி தான் மேலே தூக்கணும், ஏன்னா இது வந்து உள்ள லாக் ஆகிருக்கும். ஓகே, இதாங்க நம்ம இவ்வளோ நாளாக உபயோகப்படுத்தி கொண்டிருந்த கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து சொடாக் இது. ஓகே, அந்த ஓகே அது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த இதை இதுக்கு யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது நம்ம சிஸ்டத்துக்கு போட போகிற கிராஃபிக்ஸ் கார்டு
இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் சிரமமான வேலையாகத்தான் இருக்கிறது. ஓகே, நீங்களும் அப்படியே பாருங்க. ஓகே, பக்காவாக ஃபிட் ஆகிக்கிச்சு. நானும் கூட ஃபிட் ஆகாதுன்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து DDR5. இப்போ வந்துட்டு இப்போ போடுற கிராஃபிக்ஸ் கார்டு DDR6. ஸோ நான் அதனால் அதில் ஸ்லாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லையாமா. கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது லாக் ஆயிடுச்சு. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இந்த சைடு தான் பார்த்து மாட்டணும். நம்ம இந்த சைடு பார்த்துட்டு இருந்தோம், அதனால் தெரில. இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க, பவர். இதுக்கு பவர் கொடுக்கணுமா என்னன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்த்துட்டு சிஸ்டம் ஃபஸ்ட் இருந்ததோட எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ப்ரீமியர் ப்ரோ மெதுவாக ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆச்சுனாலும் அதுக்குள்ளே வீடியோ ஒர்க் பண்ணுறது அப்படின்றது உள்ளே போட்டுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறது அப்படின்றத சிரமமாக தரஞ்சிச்சு. சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கிராஃபிக்ஸ் கார்டெலாம் செட் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, ப்ளீஸ் பவர் டவுன் கனெக்ட் த PCIe பவர் கேபிள்ஸ் ஃபார் திஸ் கிராஃபிக்ஸ் கார்டு. அதாவது வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பவர் கொடுக்க சொல்கிறது. இந்த போர்ட்டு தான் பார்த்திங்கன்னா பவர் கொடுக்கறதுக்கான போர்ட். இதுதாங்க PCIe கேபிள். கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே போட்டிருக்கா PCIe கேபிள். இதைத்தான் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கீழே வந்து இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த மாதிரி லாக்கு. இந்த லாக்குக்கு மேலே இதை போடும்போது இந்த பாக்ஸ் வந்து அது மேலே போடுற மாதிரி. ஓகேவா, கரெக்டாக உட்காந்துச்சா? அவ்வளோதான், ஓகே. இன்னும் PCI கேபிள் 2 இருக்குங்க. ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சுங்க. ஓகே, கிராஃபிக்ஸ் கார்டு பக்காவாக செட் ஆயிடுச்சு. பார்க்கலாம். அவ்வளோதான். கிராஃபிக்ஸ் கார்டு பாருங்க. ஓகே, நம்ம வந்துட்டு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம வந்துட்டு அதில் டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு பார்க்கலாம் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கா இல்லையா அப்படின்றது. டிஸ்பிளே போர்ட் 1650 இருக்குது. அப்டேட் டிரைவர் கொடுத்து சர்ச் ஆட்டோமேட்டிக். ஓகேங்க, அப்டேட்டும் ஆயிடுச்சுங்க. செம்ம. ஓகே, check for update. Get your PC equal to PC does not currently meet minimum system requirement to run Windows 11. அதை யாரா கேட்டா? ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், ஃபிட்டிங்ஸ்லாம் அவ்வளோதான்.
இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இலா ஃபோட்டோகிராஃபி. மேலும் வீடியோக்களை தொடர்ந்து காண இலா ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே, பாய்.